ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ராகி கோதுமை ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்திங்கன்னா வரன்னு இருக்குங்க. அதனால கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடாயில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்குனா போதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொலன்னு இந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்ச மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு கையில நல்லா சுத்தி விட்டுருங்க. ஓரளவுக்கு மாவு சமமானதும் நம்ம தோசை கரண்டியில தண்ணி தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. அப்பதான் ரொட்டி ஒரே சமமா வந்து நல்லா வேகும். இப்போ ரொட்டியை சுத்தியும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியில லைட்டா மேலே அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா வெந்துருங்க. ஒரு 2-3 டைம் ரொட்டி நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான ராகி கோதுமை ரொட்டி. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.